ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜோன். திஸ் இஸ் அப்சர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கே தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் ஒரு விஷயம் தான் நான் பார்க்க போகிறோம். என்னன்னா, நேற்று திடீர்னு ஒர்க்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தேன். திடீர்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் ஒரு பேக் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறேன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட. நான் என் ரூம்மேட் ஊருக்கு போயிருந்தார். அவர் நேற்று தான் வந்தார் நைட்டு. அதனால் இன்றைக்கி தான் அந்த பேக்கே நான் பார்த்துருக்கேன். இந்த பேக் பாருங்கள், இதுதான் அந்த பேகு. இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. அது என்ன இருக்குன்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் சொல்லியிருந்தேன், கஷ்டப்பட்டுருந்தேன். அப்போ ட்ரைபாய்டு வாங்கி கொடுத்துருக்கா என் அக்கா. நன்றி அதுக்காக. இப்போ என் அம்மா என்னென்ன குத்து அனுப்பிச்சிக்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். ஏதோ பெரிய பல்காக ஏதோ குத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. இது ஏதோ கவரில் ஏதோ இருக்குது. வெயிட்டாக வேறு இருக்குது. இது ஓப்பன் பண்ணிட்டோம். ஓ, இதா என்னது? கத்திரிக்காய் சட்னி. நீங்கள் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? கத்திரிக்காய் சட்னி எதுக்குன்னா நான் டெய்லி வெளியே சாப்பிட்டு இருக்கேன் சாப்பாடுன்ட்டு. அதனால் எங்கள் அம்மா சமைச்சிக்கிறாங்க. இது அப்புறம் வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் சமைச்சிக்கின்னு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, வேறு இன்னும் அதுலேயே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஏதோ 2 பாக்ஸ் தான் இருக்கு. ஆஹா, எவ்வளோ பாசம் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே. தயிர் குத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. தயிர் இல்லை, இது பேர்னா கீயெல்லாம் குத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. சாப்பிட்டு பையன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமான்ட்டு. ஐயோ, இது ஊறுகாய் குத்து அனுப்பிச்சிக்கிறாங்க பாருங்கள். மாங்காய் ஊறுகாய். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்படி பண்ணி கொடுப்பாங்க. அந்த இது அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒன். அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஹேண்ட்பேக்கில் ஃபேன் ஜாம்லாம் வாங்கி அனுப்பிச்சிக்கிறாரு. இது என் அப்பா வாங்கி வந்தாரா என்னன்னு தெரியல. பை 1 get 1 லிஸ்ட்டு ஃப்ரூட் ஃபேன் ஜாம். டெய்லி நான் பேக்கெட்டு பாக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் வீட்டில் பெரிய பெரிய பாட்டிலே வாங்கி கொடுத்துட்டுறாங்க. 2 பாட்டில் ஆகும். அப்புறம் இது ஆஹா, எல்லாம் எனக்கு பிடிச்சதே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டு, 3 நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டு. அப்புறம் வேறு என்ன? என் அக்கா ஏதோ குத்தமிச்சுடுறாங்க பாருங்கண்ணா. இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? இது பேர் தான் ப்ரௌனி. இது ஹோம்மேட் ப்ரௌனி. இது என் அக்காவே வீட்லேயே மேக் பண்ணது. அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ப்ரௌனி எடுத்துன்னு. அதனால் எடுத்துன்னு வந்துடுறேன். ப்ரௌனி நல்லா இருக்குது, பார்க்கவே சாப்பிட்ணுன்னு தோணுது. ஆனால் இன்னும் நான் சாப்பாடே சாப்பிடல. அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். இதுக்கும் ரொம்ப நன்றி. லவ் யூ. நெக்ஸ்ட்டு பெரிய கவர். அவ்வளோதான் எனக்கு கை காலி ஆயிடுச்சு. இவ்வளோ குத்து அனுப்பிச்சு. ஏன்னா நான் ஊருக்கு ஏன் இதெல்லாம் குத்து அனுப்பிச்சிக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அதனால் நான் ஜாபுக்கு போயின்னுக்கிறேன். அதனால் எதுவுமே வீட்டுக்கு போக முடியல, யாரையும் மீட் பண்ண முடியல. க்ளோஸ் அப் பேஸ்ட், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு, ஒரு சரம், ஒரு லக்ஸு சோப், 4 சந்தூர் சோப், அப்புறம் இன்னொரு லக்ஸு சோப். அது பாபு மஹால். இது நகை கடை ஆச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஜுவல்லரி ஷாப்பு. பாருங்க, அம்மா எனக்காக ஒரு
சில்வர் செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா வந்து நான் இந்த செயின் போட்டுன்னு இந்த செயின் யூஸ் பண்ணுறதுனால வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. இது வந்து நாய்க்கு போடுற மாதிரி இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி போட்டுனுக்கிறேன்ட்டு. அதனால வந்து எங்கள் அம்மா வந்து நான் அப்பயும் நான் வந்து நானே வாங்கி தரேன்ட்டு. திஸ் இஸ் லிட்டில் பிட் எமோஷன், லைட்டாக எமோஷனாக இருக்குது. ஓகே, சில்வர் செயின் எல்லாருக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மிஸ்டி யாரும் வாங்கி தருவாங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மாவே வந்து இது விட சந்தோஷம் எதுவும் இல்லை. சில்வர் செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க. வந்து போட்டுப்பாங்க எப்படிப்பா போடுறது இதை அம்மி. ஓகே, ஐ வில் ரிமூவ் சூன் திஸ் ஒன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கொடுத்துக்குறாங்க எங்கள் அம்மா, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இதில் ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா எங்கள் அக்கா கொடுத்த ட்ரைபாட்டும் எங்கள் அம்மா கொடுத்த செயின் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ, மிஸ் யூ ஸோ மச். அப்புறம் வந்து அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஹாப்பியாக இருங்க. பக்ரீத்துக்கு வர முடிஞ்சால் ஊருக்கு கண்டிப்பாக வருவேன். வர முடியலனாலும் ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். வச்சு அவ்வளோதான். அப்புறம் கைஸ், இது வந்து சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ்க்காக வீடியோ. இது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கே. நேற்று நைட்டு ஜாபுக்கு போய் வந்து பார்த்ததுனால ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது வந்து சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு ஐடியா வந்துச்சு. அதனால் வந்து ஒரு ஸ்மால் வீடியோ மேக் பண்ணுறோம். அதான் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லுது, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா சர்ப்ரைஸாக கொடுத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து நான் பாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டது கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா வந்து இப்போது ரீசன்ட் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் வந்து எதுவுமே வந்து லைக்கே வரல. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே வந்து அவ்வளோவா லைக் வரல. அதனால் கண்டிப்பாக லைக் வரதோட வியூஸ் எதுவுமே வரல. மோஸ்ட்லி வந்து 200-300 ஸ்டாப் ஆகிடுது. கண்டிப்பாக போய் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறாங்க. பாஸ்ட் வீடியோஸும் போய் பாருங்கள் நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.